ஹாய் வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய லெகின் பேண்ட்டு தான் எடுத்திருக்கேங்க. இது வந்து எலாஸ்டிக் போன பேண்ட்டு தாங்க, அப்புறம் டேமேஜான பேண்ட்டும் கூட. இப்போ இந்த பேண்ட்டோட அகலம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 இன்ச் இல்லை 6 இன்ச் இருக்கணுங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பேண்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. மினிமம் ஒரு 6 இல்லை ஒரு 7 இன்ச் அகலம் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பேண்ட்டோட அந்த எலாஸ்டிக் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு தேவைப்படாதுங்க. அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரியே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவில் அதை மார்க் பண்ணிக்கலாங்க. ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும். 4 ஓரமும் கரெக்டாக 7 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஊரில் செம்ம மழைங்க, அதனால தான் தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஓரமும் நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 4 ஓரமும் நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட லைன் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதுக்கு மேலே போட்டு இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே அகலம் இருக்க மாதிரி, எவ்வளோ நமக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு சைடு வந்து 2 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 சைடு கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்னொரு சைடு இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே நமக்கு 2 பீஸ் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இப்போ நம்ம கட் பண்ண பீஸை எடுத்து இப்போ இன்னொரு பேண்ட்டோட இன்னொரு போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே வச்சு இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி அதை மார்க் பண்ணியும் கட் பண்ணலாம், இல்லை துணியை மேலே வச்சு அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 ஓரமும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஒரு பேண்ட்டில் எனக்கு 4 பீஸ் வந்துச்சுங்க. இது வந்து பாப்பாவோட பேண்ட்டு தான், சின்ன சைஸ் பேண்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், எனக்கு 4 பீஸ் இருக்குது. இப்போ அலைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி இப்படி திருப்பிடலாம். இப்போ வந்து ஒரு சைடு ஜாயிண்ட்டாக இருக்கும், மீதி 3 சைடு தான் ஓப்பனாக இருக்கும். நம்ம இப்போ அதில் 2 சைடு மட்டும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த 2 ஓரம் மட்டும் தைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஓப்பனாக விட்டுருங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஷர்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஜீன்ஸ் ஷர்ட் அந்த மாதிரி எந்த திக்கான ஷர்ட்டோ பேண்ட்டோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடியில் வந்து கொஞ்சம் திக்கான துணி நம்ம போடணும், அதுக்காக நான் இந்த ஓல்டு ஷர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டோட பேக் சைடுங்க. ஷர்ட்டில் இருக்க பேக் சைடு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேண்ட் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒவ்வொரு பீஸாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 ஓரம் மட்டும் ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் விட்டு மீதி 2 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்க 3 பீசஸ்லையுமே நான் காமிக்கிற மாதிரியே தைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் நீங்கள் இந்த மேட் பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஒரு பீஸ் நம்ம தச்சு எடுத்துட்டோம், மீதி 3 பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட நல்ல சைடு வந்து வெளியே வர மாதிரி இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 அந்த கார்னர்ஸ்லேயும் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரி 4 பீஸ்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட நல்ல சைடு வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பிடலாம். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷால் வச்சு ஒரு மேட் போட்டிருப்பேன். அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் இருக்கும். அந்த குட்டி குட்டி பீசஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணேன்னு சொன்னேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இதில் நமக்கு தேவையில்லாத அந்த குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதையெல்லாம் தான் நம்ம இதுக்குள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வைங்க. ரொம்ப நிறையா வச்சிங்கன்னா மிஷினில் நம்ம தைக்க முடியாது. சின்ன மிஷினாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் துணி வந்து கம்மியாகவே வைங்க. நம்ம தைச்சது போக ப்ளவுஸ் பீஸு குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் தூக்கி போடாமல் நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க. 4 பீஸ்லேயும் இது ஃபுல்லாக நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நான் காமிக்கிற மாதிரி இதை நம்ம தைச்சி எடுத்துக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு பீஸில் இப்போ இன்ட்டு மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி கிராஸாக நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. சாக்லேயோ மார்க்லேயோ லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு இதை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இப்போ லைன் போட்டதுக்கப்புறம் அதிலே நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். சின்ன மிஷினாக இருந்தால் துணி கொஞ்சம் கம்மியாக உள்ள வைங்க. வச்சுட்டு மெயினாக நீங்கள் அந்த ஸ்டிச் பண்ணுறீங்க பார்த்திங்களா, அந்த லைன் போட்டிருக்கீங்களா, அந்த இடத்துல வந்து துணி வந்து ரொம்ப ஸ்டஃப் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல ரொம்ப திக்கான துணி எதுவும் வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியமாக ஸ்மூத்தாக இருக்க துணி மட்டும் வைங்க. கரெக்டாக ரொம்ப நிறைய துணியெல்லாம் போட்டு அதில் அடைச்சி வைக்காமல் லிமிட்டாக வைங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நான் காமிக்கிற மாதிரி இப்படி கிராஸாக அப்படியே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி தைச்சி காமிக்கிறேன். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறக்கு. அந்த மெட்டீரியலே ரொம்ப அழகாக இருக்கும். இதை வெறும் வேஸ்ட்டு துணியில் தான் ஸ்டிச் பண்ணணுன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் வெளியே பார்க்குறக்கு. இப்போ அந்த கிராஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை நீங்கள் உள்ளே மடித்து தைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் தையல் போட்டுடலாம். ஆனால் அந்த உள்ளே இருக்க அந்த துணியெல்லாம் உள்ளே நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும் பாருங்கள். இவள் வந்து எங்கள் ஸ்வீட்டி, அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. தொட்டு தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த 4 பீஸையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க 3 பீசஸ்லேயும்
கிராஸாக மார்க் பண்ணி அதை அப்படியே தச்சு எடுத்துக்கலாங்க. சின்ன மிஷின்லேயும் கண்டிப்பாக தையல் விழுகுங்க. நீங்கள் துணி மட்டும் உள்ளே வந்து கம்மியாக வைக்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த கிராஸ் லைன் போட்டிருக்கீங்களா அந்த இடத்துல வந்து ரொம்ப திக்கான துணி வைக்கக்கூடாது, துணி அதிகமாக வைக்கக்கூடாது. அப்படியே வச்சிங்கன்னா தையல் விழுகாது. கொஞ்சம் மினிமமாக எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் வைங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அந்த பிசுறெல்லாம் வெளியே தெரியாமல் அதெல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் கடைசியாக அந்த ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் அப்படியே தைக்கலாம். இது பனியன் மெட்டீரியலுங்கிறனால உள்ளே வந்து மடிச்செல்லாம் தைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஓரத்தில் அப்படியே ஒரு தையல் விட்டுருங்க. அந்த பிசுறு மட்டும் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓப்பனாக இருக்க சைடில் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக தெரிகிற பீசஸ் எல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் தைச்சிடலாம். இதில் நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக நிறைய பீசஸ் வைக்க போகிறதில்ல, வெறும் 4 பீஸ் தான் வச்சுருக்கோம். நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு, ரொம்ப பெரிய தையல் வேலையும் இல்லை, ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த குட்டி குட்டி துணியெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. தேவையில்லாத பழைய துணிகளை, குட்டி துணிகளை வச்சு நான் நிறைய டோர்மேட் போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பீசஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் வைக்கணுங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சுட்டு இப்போ அந்த பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா சைடில், அது வந்து வெளியே தெரியாத மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஓரமாக தச்சு எடுத்துக்கோங்க. முடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்போ நம்ம காமிக்கிற மாதிரியே அதையும் இந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி ஓரம் தச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து முடிஞ்ச ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அது இன்னும் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 4 பீஸையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு, அதையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஜாயின் பண்ணக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த பழைய அந்த ஷர்ட்டோட பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, பேக் போர்ஷன், அந்த பீஸ்க்கு மேலே இப்போ நம்ம பண்ணோம்ல இந்த பேண்ட் போர்ஷன், இதை மேலே வச்சு இந்த 4 ஓரமும் தச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் நம்ம ஸ்டிஃபாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. 4 ஓரமும் கரெக்டாக தச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே தைக்கலாம், இல்லை பின் பண்ணி கூட தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 ஓரமும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பின் பண்ணாமல் தான் தைக்கிறேன், ஏன்னா நல்லா திக்காக இருக்கிறதுனால அது ஒன்றும் மூவ் ஆகலை. இப்போ 4 ஓரமும் தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம காமிக்கிற மாதிரியே அந்த ஷர்ட்டோட பீஸை விட உள்ளே வச்சுருக்க துணி வந்து கம்மியாக இருக்கணுங்க, அகலம் லென்த்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம 4 ஓரமும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த ஷர்ட்டோ நீங்கள் அடியில் என்ன துணி வைக்கிறீங்களோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 4 ஓரமும் ஒரு 3 இல்லை ஒரு 4 இன்ச் அகலம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி 4 ஓரங்களையும் தச்சு எடுத்துகிட்டு அவ்வளோதான். தைக்கிறதுக்கு முன்னாடி 4 ஓரமும் மடித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தைக்க ஆரம்பிங்க, ஏன்னா அடியிலலாம் துணி இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தைக்க ஆரம்பிங்க. இப்போ 4 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு சூப்பராக ஒரு டோர்மேட் ரெடி ஆயிடுச்சுங்க. வெறும் வீட்டில் இருக்க அந்த குட்டி குட்டி துணியை, தேவையில்லாத துணியை வச்சு கூட நம்ம இப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.